குறிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையில வீரப்பன் உயிரோடு இருந்த வரைக்கும் தரைப்பகுதியிலிருந்து மேலே போய் நிலம் வாங்கி விவசாயம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதுக்கு பிறகுதான் மக்கள் நிறைய மேலே போயிருக்காங்க. வாங்கியிருந்தவங்களும் அவங்க காட்டுக்கு போகல. அப்போ வீரப்பன் இருந்தபோது காவல்துறையே சொல்லிட்டான், நீங்க உங்க விவசாயத்துக்கெல்லாம் அங்க போக வேண்டாங்க, உங்களுக்கு வீரப்பன் கடத்திட்டு போனா அதுக்கு நாங்க பொறுப்பல்ல அப்படின்னு. யாருமே நிலத்துக்கு போகாம தரதான். அவங்க இப்ப அந்த வேலைக்கே போறதில்ல, மேல போறதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ அதெல்லாம் இப்பெல்லாம் இப்ப இந்த ரிசார்ட் கட்டுறதுக்கு எந்த அடிப்படையில் அனுமதி தர்றாங்க? என்னுடைய கருத்துங்க, நீலகிரி மலையில மலர் கண்காட்சியை நடத்தக்கூடாது. ஒரு காலத்தில் மலைப்பகுதியை நோக்கி மக்கள் வரப்பயந்த காலத்தில் மலர் கண்காட்சி நடத்தினாங்க, வர வச்சாங்க. இன்னைக்கு அளவுக்கு அதிகமா போறாங்க, அது தேவையே இல்லை. இவ்வளவு வாகனங்கள், இவ்வளவு மக்கள் போய் ஒரு குறிப்பிட்ட நாள்ல போய் அந்த மலையில குவிஞ்சிங்கன்னா அந்த மலை எப்படி தாங்க? ஏன்னா ஒரு பொருளை தூக்க சொன்னீங்கன்னா, நான் அதிகபட்சம் கொஞ்சம் இளைஞராக இருந்தபோது ஒரு 50 கிலோ தூக்குவேன். இப்போ தூக்க சொன்னா ஒரு 30 கிலோ 20 கிலோ தூக்க முடியும். என்னுடைய தாங்கும் திறன் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் தாங்கும் திறன் இருக்கிறது. நீங்க தாங்கும் திறனுக்கு மேல அதுக்கு மேல லோடு போட்டீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும், நிலம் அழியும், காடுகள் அழியும், ஏதோ ஒரு எதிர்வினையை அது உருவாக்கும். அப்ப அது என்ன, வயநாட்டில் நிலச்சரிவு, அங்க நிலச்சரிவுன்னு பேசி நிலச்சரிவு வரத்தான் செய்யும். இந்த கோடை விழா மலர் கண்காட்சி எல்லாம் நடத்தாம இருந்தாங்கன்னா இயல்பா மக்கள் போறவங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. நடத்துங்க மலர் கண்காட்சியை. மலரை தானே பார்க்கணும். நீங்க மேட்டுப்பாளையத்தில் பாருங்களேன், மலரை விதவிதமா பாருங்க. வனச்சுற்றுலா எதுக்கு போறீங்க? மிருக காட்சி சாலைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற மிருகங்களை பாருங்க, பக்கத்துலயே போய் நின்றுட்டு பார்த்துட்டு வரலாம். காடுகளுக்குள்ளேயே தான் போய் நீ விலங்குகளை பார்க்கணுமா? இதுல எல்லாம் வனத்துறையினுடைய நடவடிக்கைகள் என்ன? தான் வனத்தை அழிக்கிறான்னு நீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யாருடைய நடவடிக்கை? இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன? இதற்கு உங்களுடைய ஆலோசனை அரசுக்கு என்ன கொடுக்குறீங்க? அறிக்கை என்ன கொடுத்துருக்கீங்க? கனிம சுரங்கங்களுக்கு காடுகள் அபகரிக்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்னைக்கு நடக்கிற போராட்டம் என்னது? என்னுடைய நிலத்தை விட்டு, என்னுடைய இடத்தை விட்டு, நான் காலங்காலமா வாழ்ந்த இடத்தை விட்டு ஏன்டா என்னை விரட்டுறீங்க? கேட்டேன். உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கலடா, என்னை வாழ விடுறான்னு தான் கேட்கறான். அவனுடைய வாழ்விடத்தை விட்டு பல லட்சக்கணக்கான மக்களை நீங்க வெளியேற்றுனீங்க. அதை எதுதான் போறோம்? வெளியேற்றுவனுக்கு நீ முறையான மறுவாழ்வு பண்ணியிருக்கிறியா? வெளியேற்றுனதோட சரி, மறுவாழ்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் மீண்டும் அங்க இருக்க முடியாம திரும்ப காட்டுக்குள்ளேயே வர்றான். அப்ப காட்டுக்குள்ள வந்து அவனை மறுபடியும் விரட்டுறீங்க. அப்ப நான் என்ன செய்யறாங்கன்னு உண்ணாவிரதமா இருக்க முடியும்? நானு, நீ என்னை எந்த ஆயுதம் கொண்டு தாக்குறாயோ அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு எனக்கு வேற வழியில். அதனால நான் அதுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை நான் பெற்றுக்கொண்டு போறதை தவிர்த்து நான் என்ன செய்யறது? மாற்று வழியே இல்லை. அப்ப காடுகளை பூரா வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரைவா இருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஆட்சியாளர்களே போடுறாங்களே. அப்ப எதுதான்? ஒரு மரத்தை வெட்டுனா அவனுக்கு தண்டனை. பல நூறு மரங்களை வெட்டி, பல லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி அந்த காட்டழிச்சா அவனுக்கு பேர் பன்னாட்டு நிறுவனம், அதற்கு அரசு அனுமதி, சட்டம். அப்ப நீங்க காடுகள் அப்படிங்கிறத நீங்க காக்க தவறினீங்கன்னா அதனுடைய எதிர்வினையைத்தான் நாம இதை ஏங்கல்ஸ் குறிப்பிட்டதை போல, இயற்கையை வென்றுவிட்டோம் என்று தம்பட்டம் அடிக்காது, அது உன்னை பழிவாங்கி விடும் அப்படிங்கிறத குறிப்பிடுற. அதனுடைய எச்சரிக்கை தான் சுனாமி, அதனுடைய எச்சரிக்கை தான் கொரோனா. கொரோனா கூட காடுகள் அழிக்கப்பட்டதனால் அங்கிருந்து இடம்பெயர்ந்த கிருமி தான். புதுசா கிருமிகள் எல்லாம் ஒன்று, ஏற்கனவே எல்லாம் இருக்குது, பரிமாணம் இருக்குது. அதனுடைய விளைவு தாப்பாண்டியன் அருமையா அதில் எழுதியிருக்கு. அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு, அணுகுண்டுகளை வைத்திருக்கிறது. எந்த நாட்டையும், எந்த விலங்குகளையும், எந்த இயற்கையுமே துவம்சம் பண்ணக்கூடிய பெரும் ஆற்றல் படைத்த பெரிய வல்லரசு. ஏன் உன்னால அந்த கொரோனா ஒன்றும் செய்ய முடியல? உன்னுடைய அணுகுண்டுகளை போட்டு ஏன் கொரோனாவை அழிக்க முடியும்? அழிச்சிருக்கலாம்ல. நீயும் வாயில வந்து அணுகுண்டு வச்சிருக்கணும், அந்த வாய்க்குள் வாய் மேல அந்த கோமணத்தை கட்டிட்டு தான் அமெரிக்க அதிபரும் சுத்திட்டு இருந்தான். மாஸ்க் இல்லாம இருக்க முடியல. அவனும் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். பெரும் பாதிப்பாகிறது. அப்போ
இயற்கை அதுதான் எச்சரிக்கிறது. இயற்கை வென்று விட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பேரழிவை உனக்கு உருவாகும். அப்ப அந்த இயற்கையோடு இயைந்து வாழுகின்ற, அதை புரிந்து கொண்டு வாழுகிற எளிய வாழ்க்கை முறை கொண்ட பழங்குடிகளை நாம் பாதுகாப்பது என்பது வனம் பாதுகாப்புக்கு அடிப்படையாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து அந்த மக்களோடு கொண்டு சென்றுள்ளோம். இப்ப மேல சமவெளி பகுதியிலிருந்து போன விவசாயிகள் விவசாயம் செய்யறது, விடுதிகள் கட்டி அதன் மூலமாக வாடகைக்கு விட்டு லாபம் பார்க்குற இந்த தொழில் எல்லாமே வனத்துறையினுடைய பார்வையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. வனத்துறை இதன் மூலமா பெரும் ஆபத்து இருக்கிறது தெரிஞ்சுதான் அனுமதிக்குதுங்க. அதுல சந்தேகமே இல்லை. அப்படிதான் தெரியுது. எதுக்கு அனுமதிக்கணும்? இல்ல இவங்களுக்கு அதிகாரம் இருக்கே, மற்ற துறைகளுக்கு லெட்டர் வைக்கலாம் இல்லைங்களா? இல்ல அவங்க சொல்றது என்னன்னா, வனத்துக்குள்ள இல்ல வருவாய்த்துறை நிலத்துல அவங்க ரிசார்ட் கட்டுறான், அதை நாங்க எப்படி கேட்க முடியும்? சரி, ரைட்டு. வருவாய்த்துறை நிலையில ரிசார்ட் கட்டுறான், அரசு அதை அனுமதிக்குது. அப்ப நீங்க ரிசார்ட் கட்டுன ஆட்கள் தான் வனத்துக்குள்ள போறாங்க. எதுக்கு மேல வர்றான் அவன்? குளிர் பிரதேசம் உனக்கு உல்லாசமா இருக்குவானு அந்த காடு போய் ரிசார்ட்லயே உட்காந்துக்குவானா? காலையில இருந்து சாயங்காலம் வரல உட்கார முடியாது, சுத்திட்டு தான் இருப்பான், காட்டுல தான் இருப்பான். அப்ப நீங்க ரிசார்ட் கட்டுவதன் மூலம் ஏராளமான மக்களை இங்கிருந்து இடம்பெயர செய்யறீங்க. அங்க வந்து பாக்குறான், அந்த சூழல் பிடிக்குது, சுற்றுலாவுக்கு வந்து பாக்குறான், ஓ இந்த சூழல் நல்லா இருக்குதே, அப்ப இங்க இருக்கிற நிலங்களை கூட நம்ம வாங்கலாமே. அப்ப அங்க இருக்கிற மக்களிடம் பேரம் பேசி, இவன் கீழே கொள்ளையடிச்ச காசு நிறைய இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த மக்கள் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த நிலத்தை விட்டு போட்டு போறான். ஏன்னா அவனையும் வந்து அரசனுடைய திட்டங்களும் சட்டங்களும் கன்சியூமரா மாத்தி வச்சிருக்கு, பொருள் தேடி ஓடுகின்றவனா மாத்தி வச்சிருக்கு. நிலத்தை இழக்கிற சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு நிலமற்றவர்களாக பழங்குடிகளும் இன்றைக்கு ஆக்கப்படுகிற சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒரு பேராபத்து. கீழே இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் மேல போய் அவனை கடனாளி ஆக்குது. ஆமா, அல்லது நிலத்தை இழந்துட்டு வரக்கூடிய மாத்துது. அதுக்குதான் நாம என்ன சொல்றோம்னா, சமவெளியில் இருப்பவர்கள் மலையில போய் நிலம் வாங்குவதை முதல் தடை செய்யும். எந்தெந்த மண்ணில் யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு இருப்பது என்பதுதான் ஆரோக்கியமானது. அந்த பகுதியில் இருந்தால் நீங்க இந்த மாதிரியான வேளாண்மையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லணும். குறிஞ்சிக்கான வேளாண்மை முறை என்ன என்பது வேளாண்மை துறைக்கு உண்டா? வேளாண்மை துறை சீட்ஸ் தான் கொடுக்குறான். ஆழ்குழாய் கிணறுக்கு மானியத்தோட கடன் கொடுக்குறாங்க, உரம் கொடுக்குறான், பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறான், களைக்கொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் என்ன ஆகும்? அது காடு. இத வனத்துறை காடுகளுக்குள்ள பட்டி போட்டு கால்நடைகள் மேய்ப்பதை தடை செய்யறான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நாங்க அவங்ககிட்ட கேட்குறோம், ஏன் அதை தடை செய்யறீங்க? இல்லை, காடுகளுக்குள்ள இந்த கால்நடைகள் போச்சுன்னா அந்த கால்நடைகள் அங்க இருக்கிற நீர்நிலைகளில் தண்ணீர் பிடிக்கிற போது இந்த கால்நடைகள் இருந்து கிருமிகள் நீர்நிலைக்கு போய் அதன் மூலம் அங்க இருக்கிற காடுகளில் இருக்கிற விலங்குகளுக்கு நோய் தொற்றும். ஆகவே விலங்குகளுக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும்னா கால்நடைகளை காடுகளுக்குள்ள அனுமதிக்கூடாது என்பதை சொல்றாங்க. ஆமா, சரிங்க. இதை நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கேட்கிறோம். சரிங்க. இப்ப வேளாண்மை துறை செயற்கை உரங்களை அனுமதிக்கிறான் மலையில, அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அனுமதிக்கிறான், களைக்கொல்லி அனுமதிக்கிறான், உள்ள போகுது. இப்ப அதெல்லாம் அந்த நிலத்துல போடுவதன் மூலம் அதுல இருக்கிற ரெசிடியூஸ் அது மண்ணில் இறங்குது. அது மழை பெஞ்சுன்னா அந்த மண்ணிலிருந்து அந்த விஷம் அந்த நீரோடைக்கு போகும், காட்டுக்குள்ள போகும். அந்த நீரோடை குடிக்கிற அந்த நீரோடையில கலப்பதன் மூலம் காடுகளுக்குள்ள இருக்கிற விலங்குகளுக்கு பாதிப்பு வராதா? கட்டாயம் பாதிப்பு வருது. அப்ப நீங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? எதுவும் இல்லை. கால்நடைகளை காடுகளுக்கு போனா நோய் பரப்புங்கிறீங்க. இந்த வேளாண்மை துறையின் மூலம் பரிந்துரையின் மூலம் நடக்கிற விவசாய முறையில் அவன் பயன்படுத்துகிற இந்த புறம் செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்து, இதெல்லாம் படுபாதகமான, மண்ணில் இருக்கிற எல்லா உயிரையும் இந்த மண்ணிலேயே கொண்டுட்டு இருக்குது. அப்புறம் அது மறுபடியும் நீரோடையில் போய் கலந்தா நீரை குடிக்கிற விலங்குகளுக்கு நோய் வருமா? நோய் கூட வராது, உயிருக்கு ஆபத்து வருமே. நிச்சயமா வரும், மலட்டுத்தன்மை ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் இருக்கிறது? எந்த பாலிசியும் கிடையாது, எதுவுமே.
இப்போ வேளாண்மை துறைக்கு அதை பற்றியான பார்வை இருக்கிறதா? வேளாண்மை துறையோட நாங்கள் சண்டை போட்டுருக்கோம். எதுக்கு போர் போடுறதுக்கு ஆழ்குழாய் கிணறு போடுவதற்கு நீங்கள் மானியம் கொடுக்குறீங்க? கிணறு வெட்டுறது கூட தப்பு இல்லை. இல்லை, நாங்கள் 150 அடிக்கு தான் கொடுக்குறோம். 150 அடி தான் போடுறான்னு நீங்கள் என்ன அளவு வச்சு பார்க்க முடியுமா? எப்படி அளக்கிட முடியும்? அவன் 500 போடுவான். நீங்கள் இந்த வருஷம் இருப்பீங்க, மறுபடியும் 2 மாதத்துல இன்னொரு துறைக்கு மாறி போயிருவீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை இருந்தால் கூட புதுசாக வர ஆளுக்கு அது தெரியுமா? அது அப்போ குறிஞ்சி நிலப்பகுதிகளில் என்ன விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யாவிட்டால் பேரழிவை ஆட்சியாளர்கள் தன்னுடைய சந்ததியினருக்கும் சேர்த்து செய்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளார்கள். குழந்தைகளுக்கும் அவர்கள் விஷம் வச்சு கொள்றாங்க. எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அரசு விஷம் வைக்குது. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கல்ராயன் மலை கிழக்கு மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா விதவைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் நமக்கு தெரியும். இங்க இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்ல முதல்ல நான் குறிப்பிட்டேன், பெண்ணடிமைத்தனம்ங்கிறது பழங்குடியில் தான் இல்லை. ஆண் பெண் சமமானவர்கள். பெண்களுக்கு தான் வரதட்சணை, ஆண்களுக்கு வரதட்சணை இல்லை. சமவெளியில் இருப்பதற்கு நேர் எதிராக இருக்கு. எதிரான சரிங்க. மறுமணம் செய்வதற்கு முழு உரிமை உண்டு. பெண் ஆண் 2 பேர்த்துக்குமே. அது விதவைங்கிற தேவையே இல்லை. அந்த கோட்பாடே இல்லை. கோட்பாடே இல்லை. சில பேர் முடியல, எனக்கு வேண்டாம், விருப்பம் இல்லைன்னா வேணா தனித்திருக்கலாம். குழந்தைகள் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். குழந்தை பெற்றுக் கொண்ட பிறகு உன்னோடு எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்றால் கணவன் விருப்பப்பட்டா அந்த குழந்தையை கூட்டிட்டு போறேன், மனைவி விருப்பப்பட்டா கூட்டிட்டு போறேன், எங்கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு யாரும் கோர்ட்டுக்கு போறது, சண்டை போட்டுக்கிறது இல்லை. சண்டை போட்டுக்கிறது. அந்த குழந்தைகளோடய அந்த பெண் போறா, மறுபடியும் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு அந்த குழந்தைகளோடு சேர்ந்து மறுபடியும் குழந்தையை பெற்றுக்கொண்டு வாழ்றாங்க. அங்க விதவைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதான் அந்த வாழ்க்கை முறையே வேறு. குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் அப்படிங்கிறத பத்தி ஏங்கிள்ஸ் எழுதியிருக்கிறவங்க, சொத்து வந்த பிறகுதான் குடும்பமே வருது. சொத்துரிமை பிரச்சனை வந்த பிறகுதான் குடும்பம். ஏன்னா என்னுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்தை நான் கொடுக்கணும். அது குடும்பம். எனக்கு ஒரு மனைவி, அவளுக்கு ஒரு தாலி கட்டி எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த சொத்தை பரிமாற்றணும். இதுக்குதான் குடும்பம் தேவை. முன்ன இருந்த காலத்துல, இப்போ இந்த அந்தமான் தீவில் இருக்கிற இந்த பழங்குடிகள்கிட்ட கணவன் மனைவி குடும்பம்ங்கிறதெல்லாம் இல்லை. அம்மா தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது. தேவையில்லை. ஏன்னா சொத்து இருந்தா தான் நீங்க குடும்பம். அந்த வாரிசுக்கு அந்த குழந்தை அந்த சொத்தை கொடுக்கணும். அது இல்லைங்கிறவோ அது தேவையில்லை. அது ஒரு சிறந்த வாழ்க்கை முறைன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற இந்த டைவர்ஸ் அது இது வழக்கறிஞர்கள்லாம் பல பேர் டைவர்ஸ்ல தான் பொழைச்சிட்டே இருக்கிறாங்க. எல்லா நீதிமன்றத்தில் இருக்கிற கூட்டத்தை விடவும் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு என்ன காரணம்? இது எப்படி போக்குவது? சொத்துரிமை பிரச்சனை. சொத்து தான் பிரச்சனை. ஆணவ கொலைக்கு என்ன அடிப்படை காரணம்? சொத்து தான் பிரச்சனை. சொத்தை புடுங்குங்க பாப்போம், உயர் சாதிக்காரனுடைய குறும்பெல்லாம் நடக்குமான்னு பார்ப்போம். இப்போ அதுல எல்லாம் கை வைக்கிறதுக்கு யாரும் தயாராக. இலவச அரிசி கொடுக்கலாம், இலவச மகளிர் உரிமை தொகை எல்லாமே நீங்க கொடுக்கலாம். சரி, ஒருவருக்கு 2 ஏக்கர் போதும், அதுக்கு மேல தேவையில்லையே அப்படின்னு ஏன் அவனை கொண்டு வரக்கூடாது? அதுக்கு மேல நீ ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்ணி நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியாதா? நீ 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுக்குவீங்க, யாருக்கோ புத்தகை கொடுவீங்க, அவன் உழைச்சி கொடுப்பான், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நீங்க நாங்கள் கூட அதை பண்ணிட்டு இருக்கோம். 10 ஏக்கரை விவசாயம், நாங்கள் வேலை செய்யறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, முடியல, நேரம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய அநியாயம் இல்லை. இது அவன் உழைச்சி கொடுப்பது நான் வாங்கி சாப்பிட்றேன். நானும் ஒரு பெரிய சொண்டலாளராக தான் நான் நினைக்கிறேன். அப்போ எனக்கு சட்டம் இதை அனுமதிக்குது. இது தப்பு இல்லைங்க. அப்போ எந்த உழைப்பை செலுத்தி உற்பத்தி செய்யறவனுக்கு நிலம் இல்லை, உற்பத்தியில் ஈடுபடாதவனுக்கு நிலம் இருக்கு. என்ன முறை அது? அதே மாதிரி பழங்குடி மக்கள் மத்தியில குழந்தை கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைய காலம் வரைக்குமே இல்லை. 5, 6, 7, 8, 10ங்கிறது இயல்பா போயிட்டு இருக்கு. இது எந்த அடிப்படையில் அவங்க பாக்குறாங்க தோழர்? இப்போ எனக்கு ஒரு 10 ஏக்கரா இருக்குது. நான் 10 குழந்தை பெற்றுனா ஒரு பையனுக்கு 1 ஏக்கரா தான் கொடுக்க முடியும். சொத்து பிரச்சனை கொடுத்தனா சொத்து தான் பிரச்சனை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா செலவு அதிகமாகும். இது நமக்கு இருக்கிற பிரச்சனை. அங்க அது இல்லை. அவனுக்கு சொத்து பையன் குழந்தைதான் சொத்து. எண்ணிக்கைதான் சொத்து தான்.
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உலகத்தில் இப்போ பல நாடுகளில் குழந்தை இல்லைங்கிறான். இப்போ எல்லாம் இப்போ ஏன் வந்திருக்குது இந்த என்ன மலடு நீக்கும் மருத்துவமனை ஒவ்வொரு ஊரிலும் 10-15 இருக்கு. பாஞ்சிருக்குது. ஏன் மலடு நீக்கும் மருத்துவமனை? அதுவும் விளம்பரங்கள் தெரு தெரு வச்சு. கட்டுப்பாடு ஒரு பக்கம், உணவு விஷமானது ஒரு முக்கியமான காரணம். மலடுக்கான காரணம் உணவு விஷமானது. இன்னொன்று, உலகத்தின் பல நாடுகள்ல குழந்தை வேண்டாங்க, குழந்தை பெரிய சுமையா இருக்கு, வேண்டாம், இயல்பான வாழ்க்கை முறைக்கு சுமையா இருக்கு அப்படிங்கிறதுனாலே அது அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான கருத்தடை மாத்திரைகள் அதை இதையும் சாப்பிட்டு பர்த் ரேட்டு, பிறப்பு விகிதமே குறைஞ்சு போச்சு அப்படின்னு நியூசிலாந்து ஏதோ ஒரு நாடு சொல்லுவாங்க. இளைஞர்கள்லேருந்து எங்கள் நாட்டுக்கு வாங்க, நிறைய பேர் வந்து எங்கள் நாட்டில் வந்து குழந்தை பெருக்கத்தை அதிகப்படுத்துங்க அப்படிங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னு வந்துடுச்சு. என்ன, நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ நாமளே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அது வந்து அந்த மக்களிடம் அது இல்லை. அது சொத்துக்களுக்காக குழந்தைகளுங்க இயல்பா நினைச்சரிக்கை மாதிரி படுக்கிறாங்க, குழந்தை பிறக்குது, அவ்வளோதான். அது ஒரு பெரிய கட்டுப்பாடுகளாக இருக்கிறது. இப்போ மருத்துவர் ஒருத்தர், நல்ல மருத்துவர் அந்தியூரில் இருக்கிறார், ஒரு சக்தின்னு பேருங்க டாக்டர், நல்ல மருத்துவர். அவர் அடிக்கடி கூப்பிடுவார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாரு. 10 குழந்தை பிறந்துடுச்சுங்க அந்த அம்மாளுக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க, சூப்பரா இருக்குதுங்க அந்த குழந்தை. பார்த்தா நானே எடுத்துட்டு போய் வளர்த்திக்கலாமான்னு பார்க்குறேன். ஆனா போதுமாம்மா, இதோட கருத்தடை பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டா, உங்களுக்குன்னு நான் பெற்றுக்கிறதுக்கு நீங்களா வளர்த்துறீங்க, வேலையை பார்த்துட்டு போவாங்க டாக்டர், இங்கே பேசலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எப்படியா சொல்லி ஏதாவது பேசுனீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னாங்க. அப்புறம் நான் அந்த அம்மா பேச, இல்லைங்க நானெல்லாம் போக மாட்டேனுங்க, அதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் பெற்றுக்கிறேன், நான் வளர்த்திக்கிறேன், எனக்கு தெரியும், வளர்த்திக்கிறதுக்கெல்லாம் தெரியும், கருத்தடைக்கெல்லாம் போகிறதுக்கு தயாராக இல்லை, தலையிடக்கூடாது. அப்புறம் டாக்டர் என்ன, அவர் வீட்டுக்காரரையாவது சொன்னீங்கன்னா பரவாயில்லைன்னு அப்புறம் அவர்கிட்ட கொடுத்து பேசினேன். அப்போ நீயாவது போயிட்டு வாப்பா, போதுமாப்பா, இல்லை குழந்தைகளை வளர்த்தோன்னு முன்ன மாதிரி இப்போல்லாம் படிக்க வைக்கலான்னு, நிறைய சிக்கல் இருக்குது. உங்கள் நிலத்தை பூரா பிடுங்கிட்டான், காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அவன் கட்ட வேலை இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு குழந்தைகளை படிக்க வச்சிங்கன்னா தான் சட்டம் என்னங்கிறதா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்படியே இருந்தால் முடியாது. அதுவே நீயாவது கருத்தடை பண்ணுங்க, இல்லைங்க உங்கள் வீட்டுக்காரி வேறு வேண்டாங்கிறா, அவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் வீட்டுக்காரி. அப்போ பெண் உரிமைங்கிறது சரியா இருக்கு, அதுக்கான உரிமையை கொடுக்குறாரு. உனக்கு எதுக்கு நான் குழந்தை பெற்றுக்கிறேன், நான் வளர்த்துறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்கிறத வச்சு, இருந்தாலும் அவரை சொல்லி அவரை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி, அப்புறம் டாக்டர் வந்து அவங்களுக்கு எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணலாங்க, பாவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போய் இப்போ கருத்தடையெல்லாம் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் அந்த ஊருக்கு போயிருந்தேன், இது ஒன்னகரையில். அந்த வீட்டுக்கு போயிருந்தேன், பார்த்துட்டு வந்து அப்புறம் எப்படிப்பா இருக்கிறேன் என்னென்னு, இந்த அம்மா சண்டைக்கு வருது. இவர் சும்மா இருந்தவரை கூட்டிகிட்டு போய் கருத்தடை பண்ணி வச்சு இப்போ வேலையே செய்ய முடியலைங்க. ஒரு நாள் காட்டு வேலை எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க வீட்டில். வருமானத்தை இலக்கு வச்சுட்டீங்க, நீங்கள் பண்ண கூத்துது பாருங்க, எனக்கு இடைஞ்சல் அந்த மனநிலை வந்துருது. அதனாலையும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நாம அவங்களை கொஞ்சம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்குது, கற்றுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கு. அதனால அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். கல்வி எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும்னு நாகாலாந்தில் இப்போ சமீபத்தில் தான் நான் படித்தேன். இன்னைக்கு கூட அந்த இதில் குறிப்பிட்டோம். அங்கே வந்து கல்வி உரிமை, கல்வி பாதுகாப்பு சட்டம்ட்டு ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. 2002 ஏதோ அந்த சட்டத்தை 2012 நினைக்கிறேன். அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க 3T ப்ரோக்ராம். 3T: ட்ரஸ்ட் த பீப்புள், ட்ரெயின் த பீப்புள், ட்ரான்ஸ்ஃபர் த பவர்ஸ் டு த பீப்புள், ட்ரான்ஸ்ஃபர் த ரிசோர்சஸ் டு த பீப்புள். அப்படின்னு மக்களை நம்பு, மக்களை பயிற்சி கொடு மக்களுக்கு, மக்களுக்கு அதிகாரத்தை மாற்று, மக்களுக்கு வந்து இயற்கை வளங்களை மாற்றி கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் த பவர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த ரிசோர்சஸ் டு த பீப்புள். அப்படின்னு அவங்க மூலமா தான் கொண்டு வரணும். அதுக்கான ஒரு கிராம கல்வி குழுன்னு ஏற்படுத்தி, கல்வி எப்படி கொடுக்க வேண்டும், எப்போ நடத்த வேண்டும், என்ன மாதிரி பாடத்திட்டம் என்பதையெல்லாம் அந்த கிராம கல்வி குழு முடிவு செய்கிறது. இதனால குழந்தைகளுடைய இடைநிற்றல் நின்று இருக்கிறது. வகுப்புக்கு வர எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்க. இப்போ நம்ம பாடத்திட்டத்தில் நிறைய மாறுதல்கள், அவர்களோடு பேசி
மக்களிடம் கலந்துதான் ஒரு திட்டங்களை கொண்டு வரணும். நீங்களே இங்கே உட்காந்துட்டு ஏசி ரூம்ல டெல்லியிலையும் மெட்ராஸில் உட்காந்துட்டு நீங்க இந்த மக்களுக்கான திட்டத்தை போடுவது எப்படி சரியா இருக்கு? அது வெற்றிகரமானதாகவும் இருக்காது. யாருமே ஆகவில்லைங்கிறது தான் நடைமுறை. நம்ம சத்தியமங்கலம் சுடர் நடராஜன் ஒவ்வொரு முறையும் அந்த காடுகளுக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவார், நானும் பலமுறை போயிருக்கிறேன், அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கணுங்கிற ஆர்வமே இல்லாத சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. படின்னு சொன்னோம்னாவே அவன் ஏதோ ஒரு சுமையை தூக்குற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மனநிலையிலிருந்து மாற்றுவதற்கு அரசு சார்ந்த முயற்சிகள் ஏதாவது செய்கிறாங்களா?